நவம்பர் 15. புனித பெரிய ஆல்பர்ட். ஜெர்மனி நாட்டிலுள்ள லாவின்கன் பகுதியில் வாழ்ந்த வசதி மிகுந்த குடும்பத்தில் கிபி 1206 பிறந்தார் ஆல்பர்ட். பதுவா பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று சிறந்த மாணவராக விளங்கிய இவர் அரிஸ்டாட்டிலின் எழுத்துக்களை வாசித்து அதன்பால் ஈர்க்கப்பட்டார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய ஆல்பர்ட் கிபி 1223 சாமிநாதர் துறவற சபையில் சேர்ந்து குருத்துவ அருட்பொழிவு பெற்றார். கொலோன் பல்கலைக்கழகத்திலும் ரீகன்ஸ்பர்க், ஃப்ரீபர்க் போன்ற பல்கலைக்கழகங்களிலும் பேராசிரியராக பணியாற்றிய அருட்தந்தை ஆல்பர்ட் அரிஸ்டாட்டிலின் தத்துவங்கள் கிறிஸ்தவ மரபிற்கு ஏற்புடையது என்று போதனை செய்தார். கிபி 1254 சாமிநாதர் சபையின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட அருட்தந்தை ஆல்பர்ட் தன் சபையின் துறவிகளிடம் அன்போடு இருந்து அவர்களை வழிநடத்தினார். கிபி 1260 திருத்தந்தை 4 அலெக்சாண்டரினால் ரீகன்ஸ்பர்க் மறைமாவட்டத்தின் ஆயராக நியமனம் செய்யப்பட்ட இவர் தன் மறைமாவட்டத்தின் அனைத்து இடங்களுக்கும் நடந்தே சென்று மக்களை சந்தித்தார். ஜெர்மனி மற்றும் பொஹீமியா நாடுகளில் மக்களை சிலுவை போருக்கு தயார்படுத்தி ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த ஆயர் ஆல்பர்ட் உடல் நலிவுற்று கிபி 1280 நவம்பர் 15 விண்ணகமடைந்தார். இறையியலில் முனைவர் பட்டம் பெற்று புனித தாமஸ் அக்வினாஸின் பேராசிரியராகவும் திருத்தந்தை 4 அர்பனின் தூதுவராகவும் விளங்கிய ஆயர் ஆல்பர்ட்டினை திருத்தந்தை 11 பத்திநாதர் கிபி 1931 புனிதராக உயர்த்தி திருச்சபையின் மறைவல்லுனராகவும் விஞ்ஞானிகளின் பாதுகாவலராகவும் அறிவித்தார். புனித பெரிய ஆல்பர்ட்டின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது நாட்டிலுள்ள விஞ்ஞானிகளுக்காகவும் அவர்களின் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.